இங்க ஜோஜோங்கிற ஒருத்தவன் தான் ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து எக்ஸாம் ரிசல்ட் பாக்குறான். எல்லாருமே ஃபெயில் ஆயிடுறாங்க. ஆனா ஒருத்த மட்டும் பாஸ் ஆகிடுறான். ரிசல்ட் வந்து தன்னோட அம்மா கிட்ட சொல்லாம மறைக்கிறான். ஆனா அவனோட ஃப்ரெண்ட் வந்து போட்டு கொடுத்துடுறான். இவனோட முழு நேர வேலை என்னன்னு பார்த்தா பொண்ணுங்க பின்னாடி சுத்துறது தான். போட்ல ஒண்ணு காலேஜ்ல ஒண்ணு 2 கேர்ள் ஃப்ரெண்ட வச்சிருக்கான். ஒரு நாள் இவன் ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணுக்கு மெசேஜ் அனுப்பிட்டான்னு சொல்லி அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் வந்து இவனோட ஃப்ரெண்ட மிரட்டுறான். அதை பார்த்து இவன் கோபமாகி தன்னோட ஃப்ரெண்ட கூப்பிட்டு அடிக்க போகிறான். ஆனா அவன் ஒரே அடியில இவனோட ஃப்ரெண்ட நாக் அவுட் பண்ணிடுறான். அப்புறம் தான் தெரியுது அவன் ஒரு பாக்ஸர் அப்படின்னு. இப்ப ஜோஜோ நைட் ஃபுல்லா கண்ணு முழிச்சு பாக்ஸிங்க பத்தி பாக்குறான். அடுத்த நாள் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்ம பாக்ஸிங்ல சேர்ந்து ஏதாவது டோர்னமெண்ட் விளையாண்டா நமக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டால சீட் கிடைக்கும் அப்படிங்கிறான். அதுக்கு அவனோட ஃப்ரெண்ட்ஸும் ஓகேன்னு சொல்ல இவங்க போய் ஒரு பாக்ஸிங் கிளாஸ்ல சேர்றாங்க. அங்க இருக்கிற கோச்சோ இவங்கள டெய்லியும் ஓட விடுறாரு. ஓடுனது போதும் வேற ஏதாவது சொல்லி கொடுங்கன்னு கேட்டதுக்கு அந்த கோச் ஒரு ஸ்டெப் சொல்லி கொடுக்குறாரு. அந்த ஒரு ஸ்டெப்பை வச்சு அந்த கோச் ஒரு மாசத்தை ஓட்டிடுறாரு. இப்போ அந்த ஸ்கூலுக்கு புதுசா ஒரு கோச் வராரு. புதுசா வந்த கோச்சோ ஜோஜு கையில கிளவுஸ போட்டு பேக பஞ்ச் பண்ண சொல்றாரு. ஜோஜு பஞ்ச் பண்ணதுல அந்த பாக்ஸிங் பேக்கே அருந்து கீழே விழுந்துருது. இதனால ஜோஜு தன்னை ஒரு பெரிய பாக்ஸர்னு நினைச்சுக்கிறான். இப்ப ஜோஜு என்ன பண்றானா அங்க நடக்கிற டிஸ்ட்ரிக்ட் லெவல் செலக்ஷன்ல பாக்ஸிங் தெரியாத தன்னோட ஃப்ரெண்ட கலந்துக்க வச்சு அவன் கூட சண்டை போட்டு ஜெயிச்சு டிஸ்ட்ரிக்ட் லெவல் டோர்னமெண்ட் விளையாட செலக்ட் ஆகிடுறான். இதுக்கப்புறம் என்ன நினைச்சு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.